அதே போன்று மேலும் 2004 டிசம்பரில் சுனாமிக்கு பிறகு, என இது முக்கியமான ஒரு இஷ்யூ, 2004 டிசம்பரில் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு இந்த கால்வாய் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு கொடூரமான ஒரு கால்வாயாக மாறிவிட்டது. பல உயிர்களையும் இந்த கால்வாய் வாங்கியுள்ளது. எனவே இந்த கால்வாயை மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் வடிகால் மேம்பாடு, பாரம்பரிய சின்னம் பாதுகாப்பு போன்ற உள்ளூர் சுற்றுலா வளர்ச்சி போன்ற பல நன்மைகளை இதனால் கிடைக்கும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற மிகப்பெரிய ஒரு சவாலாகும் என்பது மறக்கப்படுவதற்கில்லை. ஆனால் இதை குளச்சல் முதல் மண்டைக்காடு வரை இருக்கும் ஏவிஎம் கால்வாய் வரையாவது இதை தூர்வாரி செய்ய வேண்டும். 2 பக்கங்களிலும் பனைமரங்களை நட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு சொன்னதை போல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னது முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. கைது செய்யப்படுவது மற்றும் துன்பப்படுத்தப்படுவதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் என்பது கடலை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் மாவட்டமாகும். குறிப்பாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடி தொழிலையும் கடல் சார்ந்த வாழ்வாதாரத்தை நம்பியே வாழ்கிறார்கள். எனவே இப்பகுதி மட்டுமல்ல, கிள்ளியூர் தொகுதியில் உள்ள மக்களும் கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள மக்களையும் நாகர்கோவில் சில கடற்கரை கிராமங்கள் வருகிறது. இவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவசர கால மீட்பு பணியாக கடலில் காணாமல் போகும் மீனவர்களுக்கென்று தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக ஒரு விரிவான மீட்பு அமைப்பு அங்கு இல்லை என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே உடனடியாக ஒரு கடல் ஆம்புலன்ஸ் வித் டாக்டர்ஸும் செவிலியர்களுடைய எல்லாமே சேர்ந்து ஒரு கடல் ஆம்புலன்ஸ் அமைத்தால் மக்களினுடைய திடீர்னு ஏற்படக்கூடிய நேச்சுரல் கெலாமிட்டிஸ்கெல்லாம் இமிடியேட்டா அவங்கள போய் ரெஸ்கியூ பண்றதுக்கும் இது பயன்படும் என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மக்களின் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய குமரி மாவட்டம் வந்து மலை மிகுந்த ஒரு மாவட்டம். என்னோட தொகுதியாக இருந்தாலும் சரி, எந்த கிள்ளியூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சொல்றேன். அந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பஸ் இருக்கு. எங்களுடைய பஸ் வந்துட்டு ஓவர் 6 கிலோமீட்டர்ஸ் 8 உள்ளால எல்லாம் பஸ் பேருந்துகள் எல்லாம் போகாம இருக்கிறது. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், பெரிய இங்க இப்போ உள்ள பஸ் வந்து 12 ஃபீட்டுக்குள்ள பஸ். எங்களுக்கு குமரி மாவட்டத்திற்காக மட்டுமே 8 ஃபீட் உள்ள பஸ்ஸை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கடைக்கோடியில் உள்ள ஏழை மக்களுக்கும் இந்த பேருந்தானது சென்று அடைவதற்காக இதை வந்துட்டு எளிமை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இன்றைக்கு மிக சிறப்பாக திண்டுக்கல் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள கூடைப்பந்து மைதானமானது மாநில மண்டல அளவிலான பல போட்டிகளை நடைபெற்று வருகிறது மைதானமாகும். கடந்த 2021 அரசு கடித எண் 4212 எண் 2/2021 1/29/10/2021 விளையாட்டு மேம்பாட்டு ஆணை முதன்மை செயலாளரிடம் குறிப்பானை கோரியதாக அரசு துணை செயலாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். நீங்க கன்னியாகுமரியில இப்ப திண்டுக்கல் வந்துறீங்க, 1000 விளக்கு வந்துட போறீங்க. முடிச்சிருங்க. நன்றி. எனவே அங்கு பார்வையாளர் கூடம் அமைத்து மைதானத்தை மேம்படுத்தி கிராமப்புறத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு கூடை பந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் விதமாக அமையும். எனவே மேற்கண்ட கோரிக்கையினை பரிசீலித்து தருமாறு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக சமூக நீதி, மதசார்பின்மை, கூட்டாட்சி தத்துவத்தை மற்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் இந்த அரசின் அனைத்து நியாயமான முயற்சிகளுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்பது காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களின் கனவு. அதே போன்ற ஒரு ஆட்சியை நடந்து கொண்டிருக்க இன்றைய தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு ச. சிவகுமார் அவர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேச சொல்லுங்க. ஒரு கிளாரிபிகேஷன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறாருங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்கள் கொண்டாந்ததை அவங்க நினைச்சிருந்தா மாத்திருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாத்தலைன்றதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுக்கு ஆதரவாக யார் பேசினாங்கன்றத
அதாவது கண்ணியம் கருதி நான் அதை சொல்றதில்ல. அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். தெளிவாக நாங்கள் சொன்னது என்னன்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எந்தெந்த மாநிலத்திற்கு தேவையோ அந்தந்த மாநிலத்திற்கு இதை கொண்டு வரலாம் என்றுதான் சொன்னமே ஒழிய, அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பில் திருத்தம் என்ற பெயரில் அனைத்து சட்டத்தையும் திருத்திக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பதை இந்த அளவில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் பாஜகவால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தோம். அனைத்து திட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான்